Hi friends, 12th Business Max Chapter 2 Exercise 2.2 First sum Integrate root of 2x minus 1 by root of 2x whole square கொடுத்திருக்காங்க. அப்ப இதை இன்டெகிரல் பண்ண போறோம். இப்போ இது whole square கொடுத்திருக்கு. அப்ப இது எப்படி இருக்கு? a minus b whole square ஃபார்ம்ல இருக்கு. அப்ப a minus b whole square ஃபார்ம்ல என்னதுன்னா நமக்கு a square minus 2ab plus b square ன்னு சொல்லுவோம். அப்ப a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? root 2x b க்கு பதிலா 1 by root 2x இருக்கு. அப்ப integral of first a square. அப்ப root 2x whole square minus 2ab. அப்ப 2 a க்கு பதிலா என்ன இருக்கு நம்மளுக்கு? இங்க root 2x into b க்கு பதிலா 1 by root of 2x plus b square. அப்ப எப்படி எழுதுவீங்க? 1 by root 2x whole square into dx. எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த dx. இப்போ integral of இப்போ root 2x 2 times மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? வெறும் 2x. இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் போயிட்டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2x மைனஸ் இந்த root 2xும் இந்த root 2xும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? 2 1s are 2. அதான் minus 2 plus 1 by இந்த ரூட்டும் ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா என்ன மட்டும் இருக்கும்? 2x into dx. இப்போ இது இன்டெகிரல் பண்ணலாமா? நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இன்டெகிரல் ஆஃப் 2xக்கு என்ன ஃபார்முலா? 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 2 இன்டூ டிஎக்ஸ். அப்போ 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். டிஎக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 1 by 2 அப்படியே ரைட் பண்ணிட்டேன். அப்போ 1 by xக்கு வேல்யூ என்ன ஃபார்முலா? log of mod x. இப்போ log of mod x plus எந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது என்ன சேர்த்துருக்கேன்? k இல்லைன்னா c கூட போட்டுக்கலாம். நான் k போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2வும் இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 1 by 2 log of mod x plus k. அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Next sum, integrate x power 4 minus x square plus 2 divided by x minus 1 dx. இப்போ பார்க்குறோம் இன்டெகிரல் பண்ண போகிறோம். அப்போ இன்டெகிரல் ஆஃப் திஸ் டேர்ம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்க்குறோம். கீழே x minus 1 இருக்குது. இப்போ மேலே எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது? இங்கே x power 4 minus x square. இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக வெளியில் எடுத்துக்கலாம்? x ஸ்கொயரும் காமனாக எடுக்கலாம். அப்போ இன்டெகிரல் ஆஃப் இது ரெண்டுக்கும் காமனாக என்ன எடுத்துட்டேன்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் வந்துருச்சு. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்ன இருக்குது? 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ். இப்போ இது ரெண்டு டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போ எப்படி எழுதலாம்? இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம்? பார்க்கும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கிறேன்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரல் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயரை உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ். இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ எக்ஸ் கியூபை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 1 by x minus 1. அப்போ என்ன ஒரு ஃபார்முலா? log of mod x minus 1 plus c அல்லனா k கூட போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பை.